இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. போடு தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அம்மா காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் முதலில் நாம் கேட்கவிருப்பது முக்கோணம் மற்றும் வட்டம் பற்றிய முன்னுரை. a squared plus b squared equal to c squared என்ற பிதாகரசு தேற்றத்தை போன்ற கண்டுபிடிப்பை குறிப்பதாக அமைந்தவைகள் ஆகும். எனவே கிரேக்க கணித வல்லுநரான பிதாகரஸ் தான் முதலில் அந்த தேற்றத்தை கண்டறிந்தவர் என கூற இயலாது. பிதாகரஸ் உபனிஷத்துவத்தில் ஆர்வம் கொண்டிருந்ததால் சுல்வா சூத்திரங்களிலிருந்து அடிப்படை வடிவியலை கற்றறிந்திருந்தார். சுல்வா சூத்திரங்களில் உள்ள வடிவியலின் தத்துவங்களில் இருந்துதான் இந்திய கணக்கியலின் வரலாறு தொடங்குகிறது. பொதுவாக கூறப்படும் கூறான பிதாகரஸ் தேற்றம் எனப்படுவது பௌதியானா சூத்திரத்தில் உள்ளதாகும். ஒரு சதுரத்தின் மூலை விட்டத்தின் வழியாக நீட்ட கிடைக்கும் நாணானது ஏற்படுத்தும் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவில் 2 மடங்காகும். ராமானுஜன் கொடுக்கப்பட்ட வட்டத்தின் பரப்பளவிற்கு சமமான பரப்பளவு கொண்ட சதுரம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். பண்டைய காலத்திலிருந்தே வட்டத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட சதுரம் வரைவது என்பது புகழ்வாய்ந்த கணிதமாகும். ஆனால் இந்நாள் வரையில் அநேக கணித வல்லுநர்கள் வட்டத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட சதுரம் வரைவதில் மன நாட்டமுடையவர்களாக உள்ளனர். ராமானுஜன் தன் திடீர் உணர்வுத்திறன் கொண்டு பிதாகரஸ் தேற்றத்திற்கு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பண்பை உள்ளடக்கிய ஒரு புதிய தேற்றம் உருவாக்கினார். கடிகாரத்தில் நொடியை குறிக்கும் முள்ளின் அசைவினை உற்று நோக்கினால் முள்ளின் முனை கடிகார முகத்தின் தளத்தில் வெவ்வேறு நிலைகளில் அமைவதனை அறியலாம். மேலும் முள் எந்த புள்ளியை ஆதாரமாக கொண்டு சுழற்சியை கொண்டுள்ளதோ அப்புள்ளியிலிருந்து சமதூரத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளால் அமைக்கப்படும் தடமானது ஒரு மூடிய வளைவரை ஆகும் என்பதனையும், எனவே முள்ளின் முனையால் ஏற்படுத்தப்படும் தடம் வட்டம் என்பதனையும் அறியலாம். முள்ளின் முனையால் ஏற்படுத்தப்பட்ட தடமான வளைவரை நியமப்பாதை என்று அழைக்கப்படுகிறது. நியமப்பாதை என்பது அசையும் புள்ளியால் சில வடிவியல் நிபந்தனைகளை உள்நிறைவு செய்யப்பட்ட பாதை ஆகும். இதிலிருந்து நாம் நிபந்தனைகளை உள்நிறைவு கொண்ட புள்ளிகள் அனைத்தும் நியமப்பாதையில் அமையும் என்பதையும், நியமப்பாதையில் அமைந்த புள்ளிகள் அனைத்தும் நிபந்தனைகளை உள்நிறைவு கொண்டவைகள் என்பதையும் அறியலாம். ஒரு தாளில் PQ என 2 புள்ளிகளை குறித்து புள்ளி P ஆனது புள்ளி Qவின் மீது படியுமாறு தாளை மடித்தால் மடிப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளும் புள்ளி PQ ஆகியவற்றிலிருந்து சமதூரத்தில் இருக்கும். மேலும் கோட்டுத்துண்டு PQவின் மையப்புள்ளியும் மடிப்பில் அமைந்திருக்கும். ஆகவே மடிப்பானது
கோட்டுத்துண்டு PQவின் மைய குத்துக்கோடு என்பதனை அறியலாம். இக்கருத்தினை தேற்றமாகவே கூறப்பட்டுள்ளது. இரண்டு நிலையான புள்ளிகளிலிருந்து சமதூரத்தில் நகரும் புள்ளியின் நியமப்பாதை அப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் மைய குத்துக்கோடாகும். L1 மேலும் L2 என்ற இரண்டு இணைக்கோடுகளை ஒரு தாளில் வரைந்து கோடு L1 ஆனது கோடு L2வின் மீது படியுமாறு தாளை மடித்தால் மடிப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளும் இரண்டு கோடுகளுக்கு சமதூரத்தில் இருக்கும். இதிலிருந்து நாம் இணைக்கோடுகளுக்கு சமதூரத்தில் உள்ள புள்ளியின் நியமப்பாதை அந்த கோடுகளுக்கு மையத்தில் அமைந்த ஒரு இணைக்கோடாகும் என்ற முடிவினை பெறுகிறோம். ஒரு கோணத்தை அமைக்கும் இரண்டு பக்கங்களுக்கு சமதூரத்தில் அமையும் புள்ளியின் நியமப்பாதையினை தெரிந்து கொள்வோம். கோணம் AOB ஐ ஒரு தாளில் வரைந்து OA ஆனது OBயின் மீது படியுமாறு தாளை மடித்தால் மடிப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளும் OA OBயிலிருந்து சமதூரத்தில் இருக்கும். இதிலிருந்து நாம் கோணத்தின் பக்கங்களுக்கு சமதூரத்தில் உள்ள புள்ளியின் நியமப்பாதையானது அக்கோணத்தின் இருசம வெட்டியாகும் என்ற முடிவினை பெறுகிறோம். ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளும் L1 L2 ஆகிய கோடுகளுக்கு சமதூரத்தில் அமையும் புள்ளியின் நியமப்பாதையினை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. இதுவரை நாம் கேட்டது முக்கோணம் மற்றும் வட்டம் பற்றிய ஒரு முன்னுரை. அடுத்து நாம் கேட்கவிருப்பது ஆசிரியை ராஜேஸ்வரி அவர்கள் நடத்தும் கூட்டல் பாடத்தின் நேற்றைய தொடர்ச்சி. நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பல பயனுள்ள கூட்டலை கற்றுக்கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஓரிலக்க கூட்டல் பற்றி தெளிவாகவே சொன்னீங்க டீச்சர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஈரிலக்க கூட்டலை வச்சு பார்க்கலாம். இதை விட நீங்க ஈரிலக்க கூட்டினா ஐயோ அது பெரிய எண்ணு நம்ம பயந்துட வேண்டியது இல்லை. சின்னதா அதுக்கும் இதை விட அடுத்தது நம்ம இந்த கூட்டுத்தொகை வந்தது இல்லையா, அப்ப 12 அப்படின்னு வந்தது இல்லையா, அதே மாதிரி 12 வந்து ஒரு ஈரிலக்க எண் தான். அந்த ஈரிலக்க அது முதல் இடத்துல 12ங்கிறப்ப 2, அதுக்கு முன்னாடி இடது பக்கத்துல 1 போடுறோம். அப்ப 1 2 12 எழுதுனோம்னா அப்ப 1ஆம் இடம் 10ஆம் இடம் 12. அதோட ஒரு 13 கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும், இன்னொரு 13 கூட்டணும்னா அதை ஃபர்ஸ்ட் 10 10ஆ பிரிச்சுக்கலாம். இப்ப 12ல 10க்கு அப்புறம் என்ன இருக்கு, 10 10ஆ பிரிச்சுக்கிறோம். 10ன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். வலது பக்கத்துல 10ன்னு போட்டுக்கிட்டு 10க்கு அப்புறம் என்ன இருக்கு 11 12 2 என்ன இருக்கா, அதை எடுத்து 10 கூட்டல் போட்டுட்டு அந்த பக்கம் 2 போட்டுக்கும். சரி. அதே மாதிரி 13 இப்ப 13ன்னு எழுதிட்டு 13 10ஆ பிரிச்சுக்கிட்டோம்னா 10 கூட்டல் 3 3ஆ பிரிச்சுக்கிறோம். இப்ப 3ஐயும் 2ஐயும் கூட்டுங்க பாப்போம். 3 2 2க்கு அப்புறம் 3 4 5 வந்துருது. அப்ப அந்த கூட்டலை தூக்கி நடுப்புற போட்டுக்கணும். திரும்ப போட்டுட்டு அந்த 0 2 கூட்டினா என்ன வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. திரும்ப இந்த ஈஸியா 1 2 இப்ப 20 + 5 வருதா வருது. இப்ப இவ்வளவுக்கும் நீங்க 12 13ன்னு விரல் விட்டு எண்ண முடியாது. இது மாதிரி இருக்கும்போது 5 20 வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்கோம், பெரிய எண்ணோட சிறிய எண்ணை கூட்டுறது ஈஸி. 20க்கு அப்புறம் எத்தனை, 20 5 21 21 22 23 24 25. இப்ப மொத்தமா 12 13 எவ்வளவு, 25. இதுதான் ஈரிலக்க கூட்டல். சரி. இதை வந்து நம்ம 12 கோடு கிழிச்சோம்னா, முன்னாடி நீங்க சொன்ன கணக்கு மாதிரி 12 கோடு கிழிச்சு அதுக்கு கீழே 13 கோடு கிழிச்சோம்னா கோடு கிழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதை எண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால நீங்க சொன்ன முறை ரொம்ப எளிமையா இருக்கு. இதே கணக்குல நிறைய உதாரணம் சொல்லுங்க டீச்சர். இப்ப வேற ஏதாவது கணக்கு கொடுங்க, நேயர்களுக்கு ட்ரை பண்ணட்டும். இப்ப இதே 12 எடுத்துக்குவோம். 12ஓட 13 இல்லாம அதை விட பெரிய எண் எடுத்துக்குவோம். ஒரு 23 கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யணும்,
இப்ப 10 10ஆ பிரிச்சுட்டு இருக்க வேண்டியதுல 10ஓட 10 பிரிக்கு பிளஸ் 2 12 போட்டுக்கிட்டோமா. அப்ப 20 பிரிக்கும் போது என்ன செய்யணும்? 20 10 10 10 20 பிளஸ் 3 போட்டுக்கணும். இப்ப இது ஃபர்ஸ்ட் கூட்டுங்க பாப்போம். 2 3 கூட்டினா 5 5 2 3 4 5 5 போட்டுக்கிட்டு நடுப்புற கூட்டல் குறைய போட்டு திருப்பி இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கா? 20க்கு ஒரு 2 இருக்கா? இருக்கு. 10க்கு ஒரு 1 இருக்கா? அப்ப 2 1 3. அப்ப எத்தனை வருது? 30. இந்த 33 30 கூட்டல் 3 35 சாரி 30 5 இருக்கு. இப்போ 2 3 கூட்டினா 3 35. சரி, இதுதான் வந்து ஈரிலக்க கூட்டல். ஈரிலக்க கூட்டல்ல வந்து பூஜ்ஜியம் இருந்ததுன்னா பூஜ்ஜியத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்க. எப்பவுமே பூஜ்ஜியத்தையும் கூட்டினா ஒண்ணுமே வராது. பூஜ்ஜியம் தான். ஏன்னா உங்ககிட்ட ஏதாவது இப்போ ஒரு பூ இருந்ததுன்னா அதோட இன்னொரு பூவை கூட்டினீங்கன்னா தான் இன்னொரு பூ கிடைக்கும். இன்னொரு பூ கிடைக்கும். பூக்களே இல்லாதப்ப நீங்க பூவையும் கூட்டினா எத்தனை வரும்னா கையில ஒண்ணும் இல்லாதப்ப 0 + 0னா ஒண்ணு இல்ல. 0ங்கிறது ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்னாடி 1 2 இரண்டாம் இடத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. கணக்கே கூட்டி காமிங்க டீச்சர். வேற ஏதாவது பெரிய எண்களா, கொஞ்சம் பெரிய எண்களா கூட்டி காமிங்க. நீங்க ஒரு 50 சரி. இப்ப ஈரிலக்க கூட்டலே பார்ப்போம். இதை விட கொஞ்சம் பெரிய எண்ணா. இப்ப ஒரு 21 18 போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே 2 1 1 போட்டுக்கிட்டோம். 21 எழுதிக்கிட்டோம். கீழே வந்து 18 போட்டுக்கணும். 1 போட்டு 8 போட்டுக்கணும். இப்போ முதல் இடத்துல உள்ளதை முதல்ல கூட்டணும். இப்போ முதல்ல என்ன இருக்கு? வலது பக்கத்தில் என்ன இருக்கு? முதல்ல மேலே 1 இருக்கா? கீழே 8 இருக்கு. அப்போ 1 8ஓட பெரிய எண்ணோட சின்ன எண்ணை கூட்டுறது சொல்லியிருக்கான், ஈஸின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 8 8ஓட 1 கூட்டுறது ஈஸி. 8க்கு அப்புறம் எத்தனை? 8 1 9. 8க்கு அடுத்தது 9ஆ? அப்போ அதுக்கு கீழே நேராக அதுக்கு கீழே 9 அப்படின்னு போட்டுற வேண்டியதான். அந்த 9 போட்டு அப்புறம் அதுக்கு இடது பக்கத்தில் என்ன இருக்கு? மேலே 2 இருக்கா? கீழே 1 இருக்கு. அப்போ 2 அதுக்கு அடுத்தது என்ன? 2 1 3. இப்போ எத்தனை இருக்கு? 21ஐயும் 18ஐயும் கூட்டினா எத்தனை வரும்? 39. கரெக்டாக வருதா பாருங்க. முதல்ல கூட்டி 1ஐயும் 8ஐயும் கூட்டி 9 வந்ததா? அதை வலது பக்கம் எழுதிட்டோம். அதுக்கு இடது பக்கம் என்ன எழுதியிருக்கோம்? 2 1 3 3 போட்டோம். இப்போ 3ஐயும் 9 சேர்த்தா என்னது? 39. அதே மாதிரி இன்னொரு கணக்கு இன்னும் 2 கணக்கு வந்து மாதிரி பார்க்கலாமா? இப்போ 21 வச்சுக்கோம். மேலே உள்ள எண்ணெய் அப்படியே மாறாமல் 21 வச்சுக்கோம். கீழே இப்போ ஒரு 44 கூட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு 21க்கு கீழே 44. கரெக்டாக அதுக்கு நேராக எழுதணும். 1ஆம் இட எண்ணெய் 1ஆம் இடத்துலையும் 10ஆம் இட எண்ணெய் 10ஆம் இடத்துலையும் கரெக்டாக எழுதணும். அது இப்போ தான் நமக்கு கூட்டும்போது சரியாக வரும். இப்போ 4 ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது? 21க்கு என்ன வலது பக்கத்தில் என்ன இருக்குது? முதல் எண்ணெய் 1ஆம் ஓரிலக்க எண்ணெய் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ ஓரில முதல் இடத்துல இருக்க எண்ணெய் கூட்டணும். 4 1 இருக்குது. அப்போ 4க்கு அடுத்தது என்ன? 5 கீழே அதுக்கு கீழே நேராக எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வலது பக்கத்தில் என்ன இருக்குது? இடது பக்கத்தில் 2 இருக்குது. 2 கீழே 4 இருக்கா? இப்போ 2க்கு அடுத்தது 4 விரல் விட்டு எண்ணிக்குங்க. 3 4 5 6. 6 அதுக்கு நேராக கீழே எழுதிக்கிட்டீங்கன்னா எத்தனை வருது? இப்போ 65 அப்படின்னு வந்துன்னா கரெக்டு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய என்ன போட்டுக்கலாமா? சரி. இப்போ 18 மேலே எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. முதல் எண் 18. அதுக்கு கீழே ஒரு 81 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பெரிய எண்ணா இருக்கட்டும். 81 எடுத்துக்கிறோம். அப்போ 8ஓட இந்த 1 சேர்த்தோம்னா எத்தனை? 8க்கு அடுத்தது என்ன? 9. அந்த 9 கரெக்டாக கீழே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் 1க்கு கீழே 8 இருக்கு. எப்படி கூட்டினாலும் 1 தான் நம்ம சொல்லியிருக்கோம். 8க்கு அப்போ 8ஓட 1 கூட்டினா எத்தனை? 9. இப்போ
என்ன வருது 99 வருது. இது எல்லாத்துலேயும் இந்த முதல் இடத்துல வந்து மீதி வரல, கூட்டி ஒரு 10க்கு 10 10க்கு மேலே உள்ள ஈரிலக்க எண்ணு நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு இன்னும் வேற மாதிரி கூட்டணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எல்லாத்துலயுமே மீதி இல்லாத கணக்குகள், மீதி இல்லாத அப்படியே அதுக்கு நேரா கூட்டி போட்டோம்னா 9க்குள்ளதான் வந்தது. அதனால நம்ம 9ஓ 8ஓ 7ஓ அப்படியே எழுதிட்டோம். அதனால இந்த கணக்குகள் பெரிய எண்ணா இருந்தா கூட இது வந்து ஈஸியா வந்துடுச்சு. இதுல மீதி வர கணக்கை நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்குவோம். அது அடுத்த விதமான கூட்டல் கணக்கு. அடுத்த விதமான கூட்டல் கணக்கு. சரி டீச்சர் சொல்லுங்க. வணக்கங்க. இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் 90.4 அலைவரிசை. வீட்டுல இருக்கிற பெண்களா இருந்தாலும் வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. இதுல இதெல்லாம் குறைச்சி நம்மள மகிழ்ச்சியோடு வைக்க ஒரு வழி இருக்குதுங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல தாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வரும் 6/3/2015 அன்று மகளிர் கணித திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதுல நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க வாங்க, ஆடுங்க, பாடுங்க, பேசுங்க, நடிங்க, உங்க திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க, பரிசுகளை அள்ளி செல்லுங்க. மறந்துடாதீங்க, மறந்துட்டு இருந்துடாதீங்க. 6/3/2011 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. ஒரு 5 வரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்கிற. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. இதை விட நம்ம பிள்ளைங்களோட மார்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய எண்ணெய் இருக்கும். அதில் மீதி வரும். அதில் மீதி வரும்போது பெரிய எண்ணெயோட பெரிய எண்ணெய் கூட்டி எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறத இப்போ பார்ப்போம். உங்கள் பையனே ஒரு மார்க் எடுத்திருக்கான். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு வந்து ஒரு தமிழில் ஒரு 31, ஆங்கிலத்தில் 49 அப்படின்னு 2 மார்க் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்கிறத நீங்கள் எப்படி கூட்டி பார்த்து பையன் நிறைய மார்க் எடுத்திருக்கானா அப்படின்னு கூட்டி பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா எப்படி கூட்டுவீங்க? நிறைய மார்க் எடுத்திருக்கானா இல்லையங்கிறத விட பையன் கூட்டி சொல்றது சரிதானா சரி பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? சரி, ஃபஸ்ட்டு 31 எழுதிக்கணும். 3 போட்டு 1 போட்டுக்கணும். 31 போட்டாச்சா? அதுக்கு கீழே இப்போ ஆங்கிலத்தில் எடுத்த மார்க்கை பார்ப்போம். 49 4 போட்டு 9 போட்டுக்கிறோம். இப்போ என்ன செய்யணும்? வலது பக்கத்துலேருந்து ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் 1 9 9 1 எத்தனை? 9 கிடைத்தது எத்தனை? 10 10 வருது. 10 வரும்போது 10ஐயும் எழுத முடியுமா? எழுதக்கூடாது. 10ஐயும் எழுதக்கூடாது. அப்ப 10க்கு 10 நீங்க வெளியில எழுதி பாருங்க. 10 ஃபர்ஸ்ட் 0 1 0 2 நம்பர் வருதா? அப்ப அந்த 0 எடுத்து அந்த முதல் இடத்துல இருக்க எண்ணெய் எடுத்து அந்த நம்பருக்கு கீழே 0ன்னு எழுதிடணும். அடுத்தது என்ன பாக்கி இருக்கு? 1 இருக்கு. அந்த 1 என்ன செய்யணும்? அடுத்த வரிசையில நம்ம கூட்ட வேண்டிய எண்ணுக்கு மேல அதை எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது 3 4 அப்படின்னு மேல 1 எழுதிக்கணும். 3 4க்கு மேல அந்த 1. அது இப்ப என்ன ஆயிடுது? 10ங்கும் போது ஈரிலக்க என்ன ஆயிடுது? அப்ப அந்த ஓர் இலக்க இடத்துல அந்த 0த்தை ஓர் இலக்கத்துக்கு போட்டுறோம். இந்த 10ஆம் இடத்துல வர என்ன 10ஓட தானே கூட்டணும். அதனால அது 1 இங்க போட்டுரும். அதாவது 2வது 10வது இடத்தோட மேல் பக்கத்துல போட்டுக்கிறோம். அப்ப 4 4ஓட 3 கூட்டிக்கணும்.
4க்கு அடுத்தது 5 6 7. 7க்கு அப்புறம் இந்த 10ல வச்ச ஒண்ணு பாக்கி மேல எழுதியிருக்கோம்ல அதை கூட்டணுமா? 7க்கு அப்புறம் ஒன்ன சேர்த்தா 8. இப்ப எவ்வளவு வந்தது விடை உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். 80 வந்திருக்கும். 8 0 80 வந்திருக்கும். 80 வந்ததுன்னா நம்ம கரெக்டா கூட்டணும்னு இருக்கும். இந்த மாதிரி இந்த மீதி வர கணக்குகளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நீங்க வேணும்னா உங்களுக்கு தெரியலன்னா எத்தனை வருது 10ன்னு வருது. 10 போட்டு பாருங்க. இந்த 0 எடுத்து அதுக்கு கீழே எழுதிட்டு மிச்சம் அந்த 10வது இடத்துல வர 1 இருக்கு இல்லையா, அது அந்த 10வது இடத்துக்கு மேல இந்த இருக்கிற எண்களுக்கு மேல கரெக்டா எழுதி அதோட கூட்டினாதான் கணக்கு 80 வரும். அப்படி இல்லாம நீங்க 0க்குள்ளே இங்கேயே போட்டீங்கன்னா 8 போட்டு ஒரு 1 போட்டு அதுக்கப்புறம் ஒரு 0 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 810 தவறான விடை வரும். மீதியே அதோட கரெக்டான இடத்துல வச்சு கூட்டணும். சரி டீச்சர், இன்னும் 2 கணக்கு இதே மாதிரி நம்ம போடலாமே. இன்னும் 2 கணக்கு சொல்லி கொடுங்க. இப்ப இன்னொரு என்ன 27 எடுத்துக்கோம். 27 2 போட்டு 7 போட்டுக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு 38 3 போட்டு 8 போட்டுக்கிறோம். இப்ப 8க்கு அடுத்தது 8ஓட 7 கூட்டணும் இல்லையா? 8க்கு அடுத்தது 9 10 11 12 13 14 15. 15 வருதா? முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க கீழே எழுதிக்கோங்க 15. அப்ப 5 எங்க போடணும்? இந்த 8 + 7க்கு அடியில என்ன போட்டுறணும்? 5 எடுத்து எழுதிடணும். மிச்சம் ஒரு 1 இருக்கா, அத வந்து நம்ம அடுத்ததா கூட்ட வேண்டிய 3 2 இருக்கு பாருங்க, அதுக்கு மேல எழுதிக்கணும். நம்ம மறந்துருவோம் இல்லையா, அதனால ஒரு 1 போட்டுக்கணும். போட்டுட்டு 3ஓட 2 கூட்டணுமா? ஃபர்ஸ்ட் 4 5. அதன் பிறகு அந்த மீதி வந்த ஒரு 1 இருக்கு இல்லையா, அதையும் கூட்டினோம்னா எத்தனை வருது? 6. அப்ப மொத்தமா எவ்வளவு? 65. அப்ப 65ங்கிறது சரியான விடை. இந்த கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இத மாதிரி ஒரு நான் இன்னொரு எண் சொல்றேன், நீங்களே கூட்டி பாருங்க பாப்போம். 68 6 போட்டுக்கிட்டு அதுக்கு பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? 8 போட்டுக்கணும். கீழே அது 27 வச்சுக்கோமா. அப்ப 27க்கு என்ன எழுதணும்? 2 போட்டு 7 போடும். இப்ப 8ஐயும் முதல்ல என்ன செய்யணும்? 8ஐயும் 7ஐயும் கூட்டணும். 8ஐயும் 7ஐயும் கூட்டினா எத்தனை கூட்டுக்குவோம்? 7க்கு அப்புறம் 8 9 10 11 12 13 14 15. 15 வருதா? எழுதிக்கிட்டீங்களா? இப்ப 5 எங்க போடணும்? கீழே போட்டுறணும். கீழே 8க்கும் 7க்கும் அடியில 5 போட்டுட்டு அந்த 1 என்ன பண்ணணும்? அடுத்த இலக்கத்துக்கு மேல எழுதிக்கணும். அதுக்கு பிறகு அந்த 2ஓட 6 கூட்டணும் இல்லையா? பெரிய எண்ணோட கூட்டிக்கலாம். 6க்கு அடுத்தது 7 8. 8க்கு அப்புறம் அந்த 1 கூட்ட மறந்துட்டீங்கன்னா கணக்கு என்ன ஆயிடும்? தப்பாயிடும். அந்த எழுதின 1 கூட்டிக்கணும். 8க்கு அப்புறம் 8ஓட 1 சேர்த்தா எத்தனை? 9. இப்ப மீதி உள்ள கணக்கு, மீதி வரக்கூடிய எண்களை கரெக்டா எழுதி இந்த கணக்கையும் நம்ம பெரிய எண்களையும் கூட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப எவ்வளவு வந்துச்சு? 95. உங்களுக்கும் வந்திருக்கா? போட்டு பாத்தீங்களா? வந்திருந்தா நீங்க கூட்டல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா எல்லா நேயர்களுமே இத போட்டு பார்த்து சரியான விடையை போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இத மாதிரி எளிய கணக்குகளை நீங்க போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா கணிதம் ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம ஈரிலக்க எண்களை தான் இப்ப இது வரைக்கும் எழுதணும். அதை கூட்டும் போது அந்த முதல் இடத்துல கூட்டின மீதி வந்ததுன்னா அதே 2வது இடத்துல போட்டு அது 2வது இடத்துக்கும் மேல எழுதிக்கிட்டு கூட்டணும். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதுக்கு மேலேயும் ஒரு இப்போ ஒரு 68ஐயும் 27ஐயும் கூட்டி 95 வந்தது இல்லையா, அதோட இன்னொரு எண்ணு கூட்டுறோம்னு வச்சுங்க, ஒரு 15 வச்சு கூட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 15ன்னு போட்டுறீங்க. 15 கூட்டும் போது என்ன வருது பாருங்க? 5 5 5க்கு அடுத்து 5ஓட 5 கூட்டுங்க, 6 7 8 9 10 வருதா? இப்ப 0 போட்டாச்சு. இப்ப 10 வருது. அது இப்ப அதை என்ன பண்ணுவீங்க? மிச்சம் இருக்கிற 1 அந்த மேல எழுதிக்குவீங்க. மேல எழுதின பிறகு இப்ப கூட்டி பாருங்க. 10 1 9 1 10 10க்கு மேல ஒரு 1 இருக்கா? இப்ப 11 வருது.
அப்ப 11 என்ன செய்வீங்க? 1 மட்டும் போட்டுட்டு விட்டுருவீங்களா? 11ஐயும் அப்படியே போட்டுக்கணும். இதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாதப்போ 11 இப்படி எழுதிக்கிறோம். இதோட ஒரு எண்ணோட கூட்டும் போது இதுக்கு அடுத்த இலக்கணம் வந்து நான் இது 3 இலக்க எண் கிடைச்சிருக்கு. இதுவே 4 இலக்க எண்ணோ 5 இலக்க எண்ணா கிடைக்கும் போது என்ன செய்யணும்? அடுத்தடுத்த எண்களுக்கு முதல் இடத்துல வர மீதிய அடுத்த எண்ணுக்கு மேல போடணும். அடுத்த இடத்துல வர மீதி வந்ததுன்னா அதுக்கு அடுத்த இடத்துக்கு மேல போடணும். அதாவது 1வது இடத்துல மீதி வந்ததுன்னா 10ஆம் இடத்துல போடணும். 10ஆம் இடத்துல மீதி வந்துச்சுன்னா 100ஆம் இடத்துலயும், 100ஆம் இடத்துல மீதி வந்துச்சுன்னா 1000ஆவது இடத்துலயும் போடணும். 1000ஆவது இடத்துல வேணும். மீதி வந்த பிறகு அந்த கடைசியில எதுவுமே இல்லைன்னா அது அப்படியே நேரா கீழே வந்து விடையில எழுதிடணும். அந்த மீதிய அதே கீழே எழுதிடணும். வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை. சரி, இப்ப 3 இலக்க எண்களை வந்து நம்ம தனியா கூட்டி காமிக்க வேணாம் டீச்சர். நம்ம நடைமுறையில ஏதாவது கணக்கு இருக்கும் இல்லையா, அதுல ஏதாவது மக்களுக்கு பெண்களுக்கு உதவுற வகையில நேரடியா நீங்க அதை கூட்டி காமிச்சிடலாமா? நாம இப்ப வீட்டு கணக்கு பார்ப்போம். வீட்டுல நம்ம அன்றாடம் செய்யற வேலைகள்ல எந்த கணக்கு தெரியாம நம்ம வருத்தப்படாம இருக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு மளிகை ஜாமான் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. வாங்குகிறோம். இந்த மாதம் கரண்ட் பில்லு, ஃபோன் பில்லு எல்லாம் அதிகமாகிடுச்சு. நம்ம போன மாதத்து மளிகை ஜாமான் பில்லு எடுத்து பார்த்துருப்போம். அதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு விலையெல்லாம் பார்க்குறோம். அது பார்த்த பிறகு நம்மக்கிட்ட ஒரு 700 800 தான் மிச்சம் இருக்குது. நம்ம மாட்டு ஜாமானை எழுதி கொடுத்து அனுப்பிடுறோம். வீட்டுக்கார்ட்டையோ இல்லை பையன்ட்டையோ இல்லை நம்மளே போனால் கூட பரவாயில்ல. வாங்கிட்டு போய் ஜாமான் எல்லாத்தையும் போட்டு அவர் பில்லு போட்டு, அதுவும் இப்போ இருக்க காலத்துலையா கம்ப்யூட்டரில் கடைன்னு அடிச்சிருவான். அடிச்சு விட்டு பில்லுக்கு பணத்தை கொடுப்போம். ஒரு 1000 2000 அப்படின்னு சொன்னான்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவன்கிட்ட வேணாங்க கொஞ்சம் குறைச்சித்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப கேவலமாக நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இப்போ போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன அத்தியாவசியமாக இந்த மாதத்தை ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஜாமான் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. போன மாதத்து பில்லை பார்த்தோம்னா அதை விட ரொம்ப விலை கூட குறைச்சல் அதிகம் வித்தியாசம் வராது. அந்த பில்லை வச்சு நம்ம தேவையான ஜாமானுங்க எழுதிக்கிட்டு ஓரளவுக்கு நம்மக்கிட்ட கையில் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நமக்கு இது மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மளிகை ஜாமான் பில் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. இதை நான் ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். ஒரு மஞ்சள் 100 வாங்குகிறோம். அப்போ 100 என்ன விலை? 10 ரூபா. மஞ்சள் எழுதிக்கிறோம். 100 போட்டுக்கிட்டு இந்த பக்கம் 10ன்னு போட்டுக்கிறோம். அப்புறம் மிளகாய் எவ்வளோ வாங்குவீங்க வீட்டுக்கு? ஒரு 1/2 கிலோ. 1/2 கிலோ போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ? 1/2 கிலோ மிளகாய் என்ன விலை விற்கிது? மிளகாய் தான் இப்போ நிறைய விலை ஏறிடுச்சு இல்லையா? ஒரு 65 ரூபா. மல்லி 1 கிலோ. மிளகாய்க்கு மிளகாய் தூள் வேணும் இல்லையா? 1/2 கிலோ மிளகாய் போட்டால் 1 கிலோ மல்லி வாங்கி ஆகணும். அப்போ அதை 1 கிலோ போட்டு தான் ஆக வேண்டியது இருக்கும். 1 கிலோ போட்டுக்கிட்டு அந்த பக்கம் என்ன விலை வருது? ஒரு அப்ராக்சிமேட்டாக 93 ரூபா எழுதிக்கிறோம். கொண்டைக்கடலை 1/4 கிலோ. கொண்டைக்கடலை எழுதிக்கிட்டு 1/4 கிலோ எழுதினா கொண்டைக்கடலை என்ன விலை? 1/4 கிலோ எவ்வளோ வரும்? ஒரு 18 ரூபா போட்டுக்கோ. அது மாதிரி பைத்தம்பருப்பு ஒரு 1/2 கிலோ, ஒரு 27 ரூபா. அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ 30 ரூபா. துவரம்பருப்பு ஒரு 1/2 கிலோ வாங்குமா? 10 தான். என்ன பண்ணுறது? விலையை சமாளிச்சாகணும் இல்லையா? துவரம்பருப்பு 1/2 கிலோ 63 ரூபா போட்டுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன பொருள் தேவை வீட்டுக்கு? வெல்லம் ஒரு 1/2 கிலோ 35 ரூபா. அதுக்கப்புறம் ரேஷனில் கொடுக்குற சர்க்கரை பத்தாது இல்லையா? சர்க்கரை வெளியிலையும் வாங்கி ஆக வேண்டியது. அப்போ ஒரு சர்க்கரை ஒரு 1 கிலோன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ என்ன விலை வருது? ஒரு 30 ரூபா போட்டுக்கலாமா? 31 ரூபா போட்டுக்கோங்க. டீ தூள் வாங்கி, டீ தூள் ஒரு 100, அது ஒரு 28 ரூபா போட்டுக்கோங்க. அப்புறம் என்னென்ன ஜாமான் வேணும்? கடுகு வேணும் இல்லையா? கடுகு ஒரு 100 கடுகு எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 ரூபா போட்டுக்கோங்க. இப்போ இதில் எழுதிக்கிட்டு வரும்போது 1 இலக்க இடத்துக்கு நேராக 1 இலக்க எண்ணெய் எழுதிட்டு வரணும். இரண்டாவது 10ஆம் இடத்துல உள்ள எண்ணுக்கு நேராக 10ஆம் இடத்துல உள்ள எண்ணெய் எழுதிட்டு வரணும். அதுக்கப்புறம் 100வது இடத்துக்கு நேராக உள்ளது. அப்போ தான் நம்ம கூட்டுறப்ப கரெக்டாக கூட்ட முடியும். இப்போ கடுகு 100 எழுதிட்டோமா? அடுத்தது ஒரு மிளகு ஒரு 50 வாங்கினாலும் ஒரு 36 ரூபா வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவை நமக்கு? எண்ணெய்கள்லாம் வாங்கணும் இல்லையா? எண்ணெய்
இதில் முதல்ல என்னென்ன சமையலுக்கு உதவுற கடலை எண்ணெய் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் வாங்கிக்கிட்டோன்னா 120 ரூபா. 120 ரூபா என்ன செய்யணும், கரெக்டாக அந்த ஓரில இடத்துல 0 போட்டுக்கிட்டு அப்புறம் 10ஆம் இடத்துல 2 போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1 120 அழகாக எழுதணும். நம்ம மட்டும் 120ன்னு கடைசியில் போய் எழுதிடக்கூடாது. 120. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. நன்றி.